போன ஆடியோவில் 20வது அத்தியாயத்துல மழைக்காலத்தினுடைய வர்ணனையை பத்தி பார்த்தோம். இந்த 21வது அத்தியாயத்துல கிருஷ்ணனுடைய வேணுகானமும் கோபிகைகளினுடைய காம விகாரத்தையும் பத்தி சொல்றா. என்ன சொல்றான்னு பார்ப்போம். விருந்தாவனத்துல சரத்காலம் வந்தது. நீர்நிலைகள்லாம் அப்படியே தெளிஞ்சு போய் இருந்தது. தாமரைகள்லாம் மலர்ந்து இருந்தது. அதனுடைய நறுமணம் கலந்த அந்த குளிர்ந்த காத்து எல்லா திசைகளிலும் வீசியது. அந்த நேரத்துல அச்சுதனான ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமனும் கோபாலர்களும் பசுக்களும் கூட வர விருந்தாவன காட்டுக்குள்ள பிரவேசம் பண்ணினர். இயற்கை முழுவதும் அப்போ ஒரு தெய்வீக திருவிழா மாதிரி இருந்தது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மரங்கள், இனிமையாய் பாடும் வண்டுகள், குரலெடுத்து கூவும் பறவைகள், ஓடுகின்ற நதிகள், அமைதியான மலைகள், இவை அனைத்தும் கிருஷ்ணனின் வருகையை வரவேற்பு கூறியது. மயிலிறகு கிரீடம் சூடி காதுகளில் மலர் அணிந்து மஞ்சள் நிற பீதாம்பரம் தரித்து கொண்டு வைஜெயந்து மாலை அணிந்த அந்த கிருஷ்ணன் உதட்டு அமுதம் பொழியும் புல்லாங்குழலை இசைத்தபடி மெதுவாக நடந்து போயின்றிருந்தார். அவருடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு நடனம் மாதிரியும் ஒவ்வொரு பார்வையும் ஒரு கருணை பார்வையாகவும் தான் இருந்தது. அவரோடு சென்ற கோபாலர்கள் அந்த லீலையின் சாட்சிகளாக ஆனந்தத்தில் அப்படியே மூழ்கி போய் இருந்தா. அந்த வேணுநாதம் விருந்தாவனம் எங்கும் பரவியது. அந்த இசை சாதாரணமான இசையா? உயிர்களின் உள்ளத்தை நேராக சென்று தொடும் பரம்பொருளின் அழைப்பு அல்லவா அது? அதை கேட்ட விரஜ பெண்களின் மனம் உடனே கிருஷ்ணனுடைய நினைவினால் நிரம்பி போனது. அவர்கள் தங்கள் தோழிகளிடம் கிருஷ்ணனின் அழகையும் லீலைகளையும் விவரித்து பேசத் தொடங்கினர். ஆனால் சொல்ல நினைத்த போது அவர்களின் மனம் பரவசத்தில் கலங்கி போய் வார்த்தைகள் அப்படியே நின்று போனது. ஏன்? பகவத் அனுபவம் முழுமையான வார்த்தைகளில் அடக்க முடியுமா? கண்கள் பெற்ற மிகப்பெரிய பலன் என்ன என்று கோபிகைகள் ஒருவரிடம் ஒருவர் கேட்டார். கிருஷ்ணன் பசுக்களை மேய்த்தபடி வேணு இசைக்கும் அந்த திருமேனியை பார்ப்பதே கண்களின் உண்மையான பயன் என்று ஒருவர் சொன்னார். அவருடைய கடைக்கண் பார்வை கூட மோட்ச அமுதமாகத்தான் உணரப்பட்டது. கிருஷ்ணனும் பலராமனும் மலர்களாலும் மயில் இறகுகளாலும் அலங்கரிக்கப்பட்டு கோபாலர்களின் நடுவே மேடையிலே தோன்றும் நடன கலைஞர்களைப் போல பிரகாசித்துக் கொண்டு இருந்தனர். சில சமயம் பாடுவார்கள், சில சமயம் வேணுகீதம் இசைப்பார்கள். இப்படி அவர்கள் எல்லோரும் சுற்றி திரிந்தனர். உலகமே அப்பொழுது தெய்வீக நாடக அரங்கமாக மாறிவிட்டது. கோபிகைகள் வியப்போடு பேசிக்கொண்டார்கள். இந்த வேணு என்ன தவம் செய்ததோ? கோபிகைகளுக்கே உரிய கிருஷ்ணரின் உதட்ட அமுதத்தை இது நேராக பருகுகிறது. இப்படி பேசிக்கொண்டார்கள். புல்லாங்குழல் என்பது உள்ளே வெறுமையாக்கப்பட்ட ஒரு மூங்கில் குழல். அதுபோல அகங்காரத்தை முழுவதும் காலி செய்த மனம் பகவானின் கரங்களில் கருவியாகிறது என்பதையும் அவர்கள் அறியாமலேயே வெளிப்படுத்தினார்கள். விருந்தாவனம் பூமியின் புகழாக மாறியது. ஏன் அப்படி என்றால், கிருஷ்ணனின் திருவடிகள் பட்டதால் அந்த நிலம் புனிதமாகிவிட்டதே. வேணுவின் நாதத்தை கேட்ட மயில்கள் அப்படியே பரவசத்தில் நடனமாடியது. மலைகளும் மரங்களும் அந்த ஆனந்தத்தில் அப்படியே மூழ்கி போனது. இயற்கை முழுவதும் பகவானின் இசைக்கு பதில் கொடுத்தது. மான்கள் கூட பாக்கியசாலிகள் என்று கோபிகைகள் பேசிக்கொண்டார்கள். அவை தங்கள் கணவர்களுடன் சேர்ந்து அன்பு நிறைந்த பார்வையால கிருஷ்ணரை பூஜிக்கிறது. இதனால் இறைவனை அடைவதற்கு உயர்ந்த கல்வி தேவையே இல்லை, தூய அன்பு போதும் என்ற உண்மை தெரிகிறது. தேவலோக பெண்கள் கூட விமானங்களில் இருந்து கிருஷ்ணனை பார்த்து மயங்கினார்கள். அவர்களின் கூந்தலில் இருந்த மலர்கள் சிதறிப்போனது. மனம் அப்படியே பரவசத்தை அடைந்தது. ஏனென்றால் கிருஷ்ணனின் சௌந்தர்யம் அப்படிப்பட்டதாச்சே. உலக நினைவுகளையே மறக்கச் செய்து விடுமே. பசுக்கள் கிருஷ்ணரின் வேணுநாதத்தை காதுகளின் வழியாக அமுதம் போல பருகுகிறது. கன்றுகள் தாய்ப்பால் குடித்தபடியே அசையாமல் நின்று கொண்டு இருக்கிறது. அவற்றின் கண்களில் ஆனந்த கண்ணீர் தோன்றியது.
பகவானின் நாதம் செவியால் கேட்கப்படுவது அல்ல, ஆன்மாவால் அனுபவிக்கப்படுவது என்பதை இந்த காட்சி விளக்குகிறது. மரக்கிளைகளில் அமர்ந்திருந்த பறவைகள் முனிவர்களைப் போல கண்களை மூடிக்கொண்டு வேணுநாதத்தை கேட்கிறது. அவை வேறு எந்த சப்தத்தையுமே விரும்பவில்லை. இது உண்மையான தியான நிலையை சொல்லுகிறது. உலக சத்தங்கள் அனைத்தும் மௌனமாகி இறைநாதம் மட்டுமே மனதில் நிற்கக்கூடிய ஒரு நிலை. நதிகள் கூட தங்கள் ஓட்டத்தை நிறுத்தியபடி அலைகள் என்னும் கரங்களால் கிருஷ்ணனின் திருவடிகளை தொட்டு தழுவ நினைத்தன, தாமரைகளை சமர்ப்பித்தன. உலக ஓட்டத்தில் அலைந்த ஜீவன் இறைவனின் திருவடிகளை அடையும் பொழுது அமைதி அடைவதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. வெயிலில் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்த கிருஷ்ணனை கண்டு மேகங்கள் கூட அன்பு கொண்டு நிழல் தந்தது. பெண்கள் புல்களில் படிந்திருந்த கிருஷ்ணரின் திருவடி குங்குமத்தை எடுத்து தங்கள் முகத்திலும் மார்பிலும் பூசிக்கொண்டு காதல் வேதனையை தணித்துக் கொண்டனர். அந்த திருவடி தூசியே துயரங்களை நீக்கும் மருந்து என்று அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள் போலும். கோவர்தன மலை ஹரியின் சிறந்த சேவகராக போட்டப்பட்டது. தண்ணீர், பசும்புல், குகைகள், கிழங்குகள் முதலியவற்றை அளித்து கிருஷ்ணருக்கும் பசுக்களுக்கும் சேவை செய்தது. இதன் மூலம் பகவானுக்கும் அவரது பக்தர்களுக்கும் செய்யப்படும் சேவையே உயர்ந்த பக்தி என்பது தெரிகிறது. கிருஷ்ணனின் வேணுநாதம் எழுந்த போது அசையும் உயிர்கள் அசையாமல் நின்றது. அசையாத மரங்கள் புல்லரித்து போனது. உலக இயல்புகளை மாற்றும் சக்தி அந்த தெய்வீக இசையிலே இருந்தது. பகவத் சந்நிதி மனத்தின் அலைச்சலை நிறுத்தி உயிரற்ற இதயத்துக்கும் உயிர் ஊட்டுகிறது. இவ்வாறு கோபிகைகள் ஒருவருக்கு ஒருவர் கிருஷ்ணனின் லீலைகளை பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அது வெறும் உரையாடலாகவே இல்லை. அவர்களின் மனம் மெதுவாக கிருஷ்ண சிந்தனையிலேயே முழுவதும் லயித்து போனது. இறுதியில் அவர்கள் இந்த உலகத்தையே மறந்து பகவானின் நினைவிலேயே வாழும் நிலையை அடைந்து விட்டார்கள். இதுதான் பக்தியின் உச்சகட்டம். நினைவு, நாதம், அன்பு, ஆனந்தம் அனைத்தும் ஒன்றாகி பரம்பொருளோடு கரைந்து விடும் நிலை இது என்று சொல்லி இந்த 21வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதைத் தொடர்ந்து 22வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.